நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வச்சு சோலார் செட்டப் போடுறது பெஸ்ட்டா, இல்லை சோலார் இன்வெர்டர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இது எந்த விதத்தில் நமக்கு வந்து அட்வான்டேஜஸாக நமக்கு இருக்கும்? அதாவது வென் வி ஆர் கோயிங் டு யூஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட், இல்லை நம்ம சோலார் இன்வெர்டரை யூஸ் பண்ணால் நம்ம என்ன மாதிரி பெனிஃபிட்டாக நமக்கு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். பசுமை ஆற்றலின் புதிய பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறது எங்கே சோலார். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் சோலார் இன்வெர்டர், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதில் நமக்கு வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோட வருது ஒரு யூனிட் தான் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். சில சார்ஜ் கண்ட்ரோலரில் நமக்கு வந்து டிசி அவுட்புட் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கும். சில சார்ஜ் கண்ட்ரோலர், அட்வான்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலரில் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் பேட்டரி வோல்டேஜ் நம்ம வந்து ஏசி பவரை எனேபிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சோலார் இன்வெர்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் இன்வெர்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து பிடபிள்யூஎம் இன்வெர்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எம்பிபிடி இன்வெர்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேஜர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எம்பிபிடி கண்ட்ரோல் போர்டு வந்து இந்த இன்வெர்டருக்குள்ளேயே வச்சுருவாங்க. சரிங்களா? இதுக்காக நீங்கள் வந்து தனியாக சார்ஜ் கண்ட்ரோலர் போட வேண்டிய அவசியம் இல்லை சோலார் இன்வெர்டரில். இதில் மெயினாக பார்க்க வேண்டிய மெயின் விஷயம், இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி போடுற எல்லா செட்டப்புமே பார்த்தீங்கன்னா ஆஷா பவர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஷா பவரில் எம்பிபிடி இட்ஸ் அன் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் நமக்கான ஒரு யூனிக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஏசி பவர் வந்து அதுக்குள்ளே கொடுத்து பேட்டரி பேஸ்ட் ஆன் த பேட்டரி வோல்டேஜ், அதாவது வேரியபிள் தான். இப்போ நமக்கு வந்து சர்டைன் வோல்டேஜ் ஆன பிறகு ஏசி பவர் டவுன் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சார்ஜ் கண்ட்ரோலரை நம்மளால கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். கம்மிங் டு த இன்வெர்டர், நீங்கள் வந்து இந்த இன்வெர்டர் சோலார் இன்வெர்டர் அப்படி எடுத்துட்டீங்கன்னா முன்னவே சொன்ன மாதிரி இதுக்குள்ளேயே வந்து அந்த எம்பிபிடி போர்டு வந்து இன்பில்டாக இருக்கும். ஸோ நம்ம சோலார் பேனலோட கனெக்ஷனை டைரெக்டாக நம்ம இன்வெர்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கு அதே மாதிரி இன்வெர்டர் சாக்கெட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும், அதையுமே நம்ம கலெக்ட் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் தனியாக இருக்கிற இன்வெர்டர் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இது ஒரு இன்பில்ட்டாக ஒரு இன்டெகிரேட்டட் யூனிட்டாகவே நமக்கு கிடைச்சிடும். இதில் இன்னும் ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சோலார் இன்வெர்டர் வச்சு நம்ம ஒரு சோலார் செட்டப் போடுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அந்த இன்வெர்டரில் கிரிட் சார்ஜ் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷனோடவே நமக்கு வந்துடும். சரிங்களா? மேக்ஸிமம் சோலார் இன்வெர்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் சார்ஜ் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷனோடவே வருது. நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர் 6 o'clock அதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. இன்டெலிஜென்ட் மோடு, ஸ்மார்ட் மோடு, ஹைப்ரிட் மோடு, இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் எல்லா இன்வெர்டர்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்தந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்வெர்டர் வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஆனால் உங்களால் வந்து அதில் ப்ரீடிஃபைன்ட் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்கும், ஒவ்வொரு மோடுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரீடிஃபைன்ட் செட்டிங்ஸ் வந்து இருக்கும் அந்த இன்வெர்டர்ஸில். அந்த ப்ரீடிஃபைன்ட் செட்டிங்ஸ் படி தான் அந்த இன்வெர்டர் வேலை செய்யும். உங்களால் வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனுவலாக கான்ஃபிகரும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹைப்ரிட் மோடு வைக்கிறீங்க அப்படின்னா, ஹைப்ரிட் மோடு என்ன பண்ணணும்னா, உங்களால் வந்து இபி பவர், சோலார் பவர், பேட்டரி, இது மூணுமே வந்து இன்டிகிரேட் பண்ணி வேலை செய்கிற ஒரு மோடு ஹைப்ரிட் மோடு. சரிங்களா? அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சோலாரில் ஓடும், ரெண்டாவது பேட்டரியில் ஓடும், பேட்டரி காலியான பிறகு இபியில் ஓடும், இபி மெயின்ஸில் ஓடும். உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை கிரிட் சார்ஜ் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அப்படி கிரிட் சார்ஜ் டிசேபிள் பண்ணது அப்படின்னா இபி மெயின்ஸில் போகும்போது என்ன ஆகும்னா உங்களோட பேட்டரியும் வந்து சார்ஜ் பண்ணும். இது ஃபஸ்ட்டு ட்ராபேக். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு வந்து சில இன்வெர்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெர்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் இபி வந்து ஸ்டாண்ட் பையாக நீங்கள் அந்த இன்வெர்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த இன்வெர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இன்னைக்கு வந்து இப்போ ஓவர் த நைட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேட்டரி ஃபுல் ஆகிடும். உங்களுக்கு வந்து மெயின்ஸில் ஓடிட்டு இருக்கும். இப்போ மறுநாள் காலையில் சோலார் வரும்போது, சன்லைட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சோலார் எனர்ஜி உள்ளே வரும்போது பேட்டரி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். அதனால
உங்களோட பேட்டரி ஸ்டோரேஜ் சோலார் வந்து சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. உங்களோட டே லோடு மட்டும் டைரெக்டாக சப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட சோலாரோட மெயின் பர்பஸே வந்து நமக்கு வந்து இதர் நீங்கள் கரண்ட் இருக்குது அப்படின்னா கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் சோலாருக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு இன்வெர்டர் செட்டப் நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு மெயின் ட்ராபேக் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து என்ன மாதிரி மோடு மாற்றி வச்சாலுமே there is a high chances of getting charged from EV. ஸோ அதனால நம்ம பெட்டர் நீங்கள் ஒரு இன்வெர்டர் செட்டப் போகிறீங்க அப்படின்னா, மீனிங் சோலார் செட்டப் போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் சார்ஜ் கண்ட்ரோலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து 12 வோல்ட், 24 வோல்ட், 36 வோல்ட், 48 வோல்ட் எல்லா வெரைட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டியில் நீங்கள் இன்வெர்டர்ஸை பை பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 12 வோல்ட் இன்வெர்டர், 1000 வாட்ஸ் இன்வெர்டரில் 2 கிலோவாட் வேணுமா, 3 கிலோவாட் வேணுமா, அந்த மாதிரி தனியாக ஒரு நல்ல பிராண்டட் இன்வெர்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுக்கான MPPT சார்ஜ் கண்ட்ரோலரை தனியாக வாங்கி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்து நீங்கள் உங்களோட ரியல் டைமில் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். என்ன ரியல் டைம் ஹார்வெஸ்ட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த MPPT சார்ஜ் கண்ட்ரோலரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லி கான்ஃபிகரபிள்னா நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதாவது 50% பேட்டரி பேக்கப் எப்பயுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னா 50% பேட்டரி பேக்கப் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட்டை வந்து EV பைபாஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 20% நான் வந்து ஒரு டவுன் ஏரியாவில் இருக்கேன், எனக்கு வந்து பவர் கட்டே ரொம்ப மினிமம் தான் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 20% பேட்டரி பேக் வைக்கலாம். இல்லை எனக்கு 100% ட்ரைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து மாறணும் அப்படின்னா இது வந்து வேரியபிள். நீங்கள் வந்து அந்த வோல்டேஜ் எப்போ வந்து அந்த பேட்டரி பேஸ்ட் ஆன் த வோல்டேஜ், பேட்டரி பேங்க் வோல்டேஜ் வந்து எப்போ EVக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ற கான்ஃபிகரேஷனை உங்களால் முழுசாக பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மறுநாள் காலையில் சோலார் வரும்போது பேட்டரி ஆல்மோஸ்ட் ட்ரைனாக தான் இருக்கும். அது 50% ட்ரைனாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ட்ரைனாக தான் இருக்கும். ஸோ அந்த அந்த பேட்டரியை வந்து அதை ஃபில்லப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு டெய்லோடு அதை உங்களுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கரண்ட் பில்லு குறைஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் என்னோட பெஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் சஜஷன் அப்படின்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து சோலார் இன்வெர்டர் ப்ரிஃபர் பண்ணுறதை விட நீங்கள் வந்து சார்ஜ் கண்ட்ரோலரை பேஸ் பண்ணி ஒரு சோலார் செட்டப் போனீங்க அப்படின்னா உங்களோட நீடை வந்து, அதாவது கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக நீங்கள் சோலார் போடுறீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை ப்ரோ உங்களுக்கு வந்து சில இன்வெர்டர்ஸ் வந்து ஃபுல்லி கான்ஃபிகராக வருது, நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் பார்க்குறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல லோ ரேஞ்ச் இன்வெர்டர்ஸில் ஃபுல்லி கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் கிடையாது. எல்லாமே ப்ரீ டிஃபைன் செட்டிங்ஸ் தான். ஸ்மார்ட் மோடு, ஹைப்ரிட் மோடு, இந்த மாதிரி வந்து PC மோடு, இந்த மாதிரி நிறைய மோடு வச்சு அந்தந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்வெர்டர் வேலை செய்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனிஸ் இன்வெர்டர்ஸில் மட்டும்தான் கிரிட் சார்ஜ் டிசேபிள் எனேபிள் ஆப்ஷன் வருது. ஒரு சிலதில் வந்து அது கூட வர்றது இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சோலார் இன்வெர்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப மெயின். அப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சோலார் டெக்னீஷியன் கிட்ட சோலார் போடுறது அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய ஆப்ஷன் வந்து அந்த சோலார் இன்வெர்டரில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது. செகண்ட் வந்து சர்வீஸ், எப்பயுமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, இப்போ சென்னை லிமிட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து ஆல்வேஸ் அவைலபிள். நீங்கள் அவுட்டர் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அவுட்டர் ரேஞ்சில் இருக்க மாட்டாங்க. இதை அவங்க சென்னையிலேருந்து தான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெர்டர்ஸை வந்து அங்கேருந்து கொரியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு யார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க வந்து அந்த இன்வெர்டரை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டாலராக பார்த்து பண்ணிக்கங்க சோலார் இன்ஸ்டாலேஷன். நம்ம இங்கே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், உத்திரமேரூர், மதுராந்தகம் இந்த ஏரியாவில் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், மோட்டர் செட்டப், DC ரூம் செட்டப். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த செட்டப் வேணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து காம்பினேஷன்ஸ், நம்மளோட மெயின் ஃபோக்கஸே வந்து எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணாலுமே சரி, அதாவது ஆஃப் கிரிட்ல எத்தனை கிலோவாட் பண்ணாலுமே சரி, நம்ம வந்து கரண்ட் பில்லர்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது அந்த ஐடியாலஜியோட தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா வேலையுமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டோட நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே கொடுத்து நம்ம இது பண்ணிடுறது.
ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வேணும் ப்ராஜெக்ட் சோலார் ப்ராஜெக்ட் ஆப்ரேட் பண்ணணும் இந்த ஏரியாவில் அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.